ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். யூடியூபோட விதிமுறைகளை மீறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். ஸோ நிறைய விஷயங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் ஸ்ட்ரைக் வருமா அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தப்பு நீங்கள் செய்யாதீங்க. இது யூடியூபோட நியூ அப்டேட்னு சொல்லலாம். நியூ அப்டேட் கிடையாது, இது யூடியூப்பில் யாருக்கும் தெரியாத நம்ம யூடியூப் டிப்ஸு சொல்கிற சேனல்கள்லேயே நானே சொல்லியிருந்திருக்க மாட்டேன். மேபி இந்த அப்டேட் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனால் இதுக்கு ஸ்ட்ரைக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கு வருது. A to Z சொல்கிறேன். இந்த தப்பு நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிளாக இருந்தாலும் சரி, எனபிள் ஆகாத சேனலாக இருந்தாலும் சரி, வீடியோ 100% அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்கிறேன், எதனால் ஸ்ட்ரைக் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தலாம். சேனலோட பேர் டிஎன் டச் பாயிண்ட் அப்படிங்கிறது. இந்த சேனல் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுருக்காங்கன்னா வேர்ல்டு டூரிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்ல்டு வைடாக முக்கியமான இடங்கள், நல்ல பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ், அதை பற்றிய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள். ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை பற்றிய ஒரு சில நல்ல நல்ல தகவல்கள், விஷயங்கள், இது எல்லாமே இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரேசில், லாஸ் ஏஞ்சல்ஸு, அர்ஜென்டினா, இந்த மாதிரி இடம்லாம் ஒரு ட்ராவல் விளாக் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனல் அப்படின்னு சொல்லலாம். போகிற இடங்கள்ல எல்லாம் அதோட இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் இது எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிஎன் டச் பாயிண்ட்டை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள நிறைய இடங்களை, நிறைய விஷயங்களை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஒரு அருமையான சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூட ஆல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, என்ன ரீசன் என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணல, டெஸ்க்டாப் மோடில் வச்சு நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். டேக் போடுறது, டைட்டில் போடுறது, தமிழ் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் போடுறது, ப்ளஸ் கீழே ஷார்ட்ஸுக்கான ஆப்ஷனு, லொக்கேஷன் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷனு, ப்ளஸ் நீங்கள் ரெக்கார்டிங் டேட்டுக்கான ஆப்ஷன், இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் காமிக்கும். அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் கவனிக்காமல் விட்டுருந்தீங்கனாலும் சரி, இனிமேல் கவனிச்சு பண்ணுங்கள். பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீடியோக்களில் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை டிக் மார்க் கொடுத்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி நீங்கள் அந்த டிக் மார்க்கை கொடுக்காம சரி பெய்ட் ப்ரமோஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருது. ரீசெண்டாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்களுக்கு என்னோட சொந்த அனுபவபூர்வமான உண்மையை சொல்கிறேன். பெய்ட் ப்ரமோஷன் பண்ணையில் கண்டிப்பாக அந்த டிக்கு, இந்த வீடியோ நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு டிக் மார்க்கை கொடுத்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி விடுங்க. ஒரு வேளை நீங்கள் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி டிக் மார்க்கை கொடுக்காம நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணுறது யாருன்னா ரொபோட்டிக் மெஷின் தான் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ பண்ணுறது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக்கும் வந்துடுது. ஸ்ட்ரைக்கு வந்த உடனே நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வீடியோ டக்குன்னு பயந்துக்கிட்டு டெலிட் பண்ணி விட்டுறது. அது அப்படியே ஸ்ட்ரைக், அப்படியே வார்னிங் ஸ்ட்ரைக்காக இன்னும் போயிடும். 90 நாள் கழிச்சு போயிடும். ஆனால் வார்னிங் ஸ்ட்ரைக்காக இன்னும் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பெய்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணீங்க, இல்லை ஒரு பெய்ட் ப்ரமோஷன் ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணுறீங்க, பெய்ட் ப்ரமோஷன் அதாவது ஸ்க்ரீனில் எல்லாம் வர்ற மாதிரியெல்லாம் ஆடெல்லாம் வர்ற மாதிரி பெய்ட் ப்ரமோஷன், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் 100% பெய்ட் ப்ரமோஷனுங்கிற ஆப்ஷனை கொடுத்தே ஆகணும். ஆனால் இது கட்டாயம் அப்படின்னு யூடியூப் தரப்புலேருந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஆனால் இதுக்கு ஸ்ட்ரைக்கும் வருது. ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த அப்பீல் பண்ணுறதுல போய் நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் நான் பெய்ட் ப்ரமோஷன் டிக்கு வேணாலும் கொடுத்துட்றேன், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வீடியோ வேணாலும் டெலிட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஒரு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா அந்த வீடியோவை நம்ம டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ணால் நமக்கு பெய்ட் பண்ணவங்க கேட்பாங்க, என் வீடியோ எங்கே, எதுக்கு டெலிட் பண்ண அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், பெரிய இஷ்யூவெல்லாம் வரும். ஸ்ட்ரைக் வர்றது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் இஷ்யூ வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டிக் மார்க் கொடுங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்க சொன்னதுனால எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா 100% அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க யூடியூப் தரப்புலேருந்து. என்ன ரீசனோ அதை கரெக்டான ரீசனாக சொன்னீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. இது யூடியூபோட ஒரு பேட் அப்டேட் தான் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரைக்கு, எது பண்ணாலும் ஸ்ட்ரைக்குன்ட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பத்தாயிரத்துக்கு யூடியூபோட மிகப்பெரிய இப்போ உள்ள அப்டேட் என்ன அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் பத்தாது. யூடியூப்பில் மானிட்டேஷன் நம்மளாக எந்தவித கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா மானிட்டேஷன் கிடைக்காது. அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு ஆக்டிவில் இருக்கிற வரைக்கும் மானிட்டேஷன் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெய்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா பெய்ட் ப்ரமோஷன் டிக் மார்க்கை கொடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரைக்கு வர்றது உறுதி. மேபி ஒரு சில வீடியோக்களுக்கு வராமல் போகலாம். நான் தான் கொடுக்கல, நல்லா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு சில வீடியோக்களுக்கு வராமல் போகலாம். இதே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வரும்.
ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தெளிவான காரணத்தை ரீசனை சொல்லிட்டீங்க அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ போடுவோம். இந்த வீடியோ 100% நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஷவுட் அவுட், உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன் தான். 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸா, வாட்ச் டைம் இன்க்ரீஸா, யூடியூபோட டிப்ஸா, யூடியூபோட அப்டேட்டா, இல்லை யூடியூபோட செட்டிங்ஸா, வியூஸ் இன்க்ரீஸா, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ 100% ஷுவராக இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.